வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் 8085 மைக்ரோ ப்ராசரோட பெரிஃபரல் இன்டர்ஃபேஸஸ் பற்றின டிஸ்கஷனில் இருக்கோம் லாஸ்ட் ஃபியூ செக்மெண்ட்ஸாக. இன்றைக்கும் அதுதான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மைக்ரோ ப்ராசர் பேஸ் சிஸ்டம் வந்து பார்க்கணுன்னா ஒரு பல்கியர் சிஸ்டமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, மைக்ரோ ப்ராசர் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ராசர் தான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மைக்ரோ ப்ராசர் வந்து வெறும் ஏஎல்யூ, program counter, instruction register or instruction decoder and array of registers, இந்த 4 சப் மாடியூல்ஸோடு இருக்கிறது தான் மைக்ரோ ப்ராசர். அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் we need to connect so many interfaces around it. அப்போ வந்து நிறைய மிஸ்மேட்சஸ் பிட்வீன் தி மைக்ரோ ப்ராசர் அண்ட் தி பெரிஃபரல்ஸ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மைக்ரோ ப்ராசரும் கனெக்ட் பண்ணுற பெரிஃபரல்ஸும் வேறு கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கிறதுனால நம்ம we need some interfaces. இந்த ஃபிகரில் பார்த்துட்டு இருக்க இந்த மைக்ரோ ப்ராசர் ஸ்லைடில் இது இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ as we just said, we need interface in this case to connect input output devices to the microprocessor. ஏன் அப்படின்னா அப்போ தான் efficient data transfer will take place between microprocessor and the IO devices. இது வந்து IO டிவைஸ்க்கான இன்டர்ஃபேஸஸ் மட்டும்தான். ஜென்ரலாக ஒரு மைக்ரோ ப்ராசர் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது நம்ம இப்போ ஃபீட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுறதுக்கு கீபோர்டெலாம் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைடில் பாருங்கள். அந்த கீபோர்டை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ப்ராசர் அண்டர்ஸ்டாண்ட் அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அது மூலமாக டேட்டா உள்ளே வாங்குறதுக்கு, அந்த டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி திருப்பி டேட்டாவை வெளியில் தரதுக்கு அந்த கீபோர்டுக்கும் டிஸ்பிளேக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு மேண்டேட்ரியாக தேவைப்படுற நிறைய இன்டர்ஃபேஸஸும் வில் மேக் அ பார்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன். ஃபைன், இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக வேண்டி we need certain peripherals to be connected, interfaces to be connected in the microprocessor based system design. This is for efficient data transfer. When we come to data transfer, நாம் லாஸ்ட் செக்மெண்ட்ஸில் நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸை பிரிக்கலாம். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோக்ராம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டைரக்ட் மெமரி ஆக்சஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ப்ரோக்ராம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருங்கிறது த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி இனிஷியேட் தி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மைக்ரோ ப்ராசர் அண்ட் தி பெரிஃபரல்ஸ். அதில் 3 விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். சின்க்ரோனஸ், அசின்க்ரோனஸ், இன்டரப்ட் ட்ரிவன் அப்படின்னு. அந்த இன்டரப்ட் ட்ரிவன் அகெயின் ஆஸ் சம் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஸ் ஷோன் இன் தி ஸ்லைட். இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லேயே நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த 2வது கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெமரி ஆக்சஸ், வேரின் தி ஐஓ டிவைசஸ் will directly communicate with the memory bypassing the microprocessor. So on the mode of data transfer we have 3 sub classifications under direct memory access. So this is the scheme of data transfer which is employed in a microprocessor based system. Okay, அதுக்கு வந்து to make everything possible நம்ம இந்த இன்டர்ஃபேஸஸ், பெரிஃபரல் இன்டர்ஃபேஸஸ் 2 ப்ராடாக சிப்ஸாக பிரிக்கலாம். நிறைய இன்டர்ஃபேஸஸை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ், முன்னாடி ஸ்லைடில் 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் that consists of 5 different ICs, integrated circuits, as shown in the slide. 8212, 8155, 8255, 8355, 8755. அந்த 8212ங்கிறது ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட். லாஸ்ட் செக்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட், அப்புறம் ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட் அண்ட் டைமர் 8155. அப்புறம் 8255ங்கிறது ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். 8355ங்கிறது ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட் போர்ட் அண்ட் மெமரி. அண்ட் 8755ங்கிறது ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட் போர்ட் அண்ட் மெமரி. எல்லாமே ஐஓ இன்டர்ஃபேஸஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸை மைக்ரோ ப்ராசரோட கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸிங் சிப்ஸ், இன்டர்ஃபேஸிங் ஐசிஸ், இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமபிள். இதில் 8155, 8355, 8755க்குள்ள மெமரி இருக்குது, தனியாக ஒரு மெமரி இருக்குது. அண்ட் 8155க்குள்ள டைமரும் இருக்குது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் மேக் input output interface more sophisticated. All these chips has extra features to have effective data transfer between microprocessor and the input output devices. This is as far as IO devices are concerned. Okay, இதே மாதிரி லாஸ்ட் டிஸ்கஷனில் இப்போ பார்த்த மாதிரி கீபோர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இன்டரப்ட் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் அதுக்குன்னு தனியாக நம்ம இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறோம். we call those as peripheral interfaces. அதில் பார்த்தீங்கன்னா 8279 ப்ரோக்ராமபிள் கீபோர்டு இன்டர்ஃபேஸ்,
அப்புறம் 8259 ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர். 4-5 கிளாஸ்க்கு முன்னாடி 8259 பற்றின பெரிய டிஸ்கஷன் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 4 கிளாஸஸ் அது மட்டுமே போச்சு. ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர், அதாவது ஒரே பின்ன நிறைய டிவைசஸ் ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி வந்து அந்த டிவைசஸை ஓரியன்ட் பண்ணுறது, எந்தெந்த டிவைசஸை எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் டேக் பார்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு 28 பின் சிப்பை நம்ம பார்த்தோம். 28 பின் சிப், அதான் ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலர் 8259. அது வர இன்டரப்டெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சு ஒன்றா மைக்ரோ ப்ராசருக்கு தரும். ப்ரியாரிட்டி என்கோடர் மாதிரியே ஒன்றா தரும். பட் 8259 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கும். அந்த ப்ரியாரிட்டியை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி, மாஸ்கிங்கை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம் 8259ங்கிற ப்ரோக்ராமபிள் சிப். அதே மாதிரி 8255 ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், 8257 DMA கண்ட்ரோலர், டைரக்ட் மெமரி ஆக்சஸ். அதாவது மைக்ரோ ப்ராசரை பைபாஸ் பண்ணிவிட்டு IO டிவைசஸ் மெமரியோட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர், DMA கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற சிப்பு. அப்புறம் 8254 டைமர் அண்ட் 8251 USART, யூனிவர்சல் சின்க்ரோனஸ் அசின்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த சிப் எல்லாமே பேரலல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பற்றி சொல்கிறது. USART மட்டும்தான் சீரியல் கம்யூனிகேஷனுக்காக. எப்போல்லாம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மைக்ரோ ப்ராசர் அண்ட் தி கம்யூனிகேட்டிங் டிவைஸ் இன்க்ரீசஸ், பேரலல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அட்வைசபிள். அப்போது சீரியல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நடக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சீரியல் டிரான்ஸ்மிட்டர் இன்டர்ஃபேஸ், தட் இஸ் USART 8251. ஓகே, ஸோ இந்த பெரிஃபரல் இன்டர்ஃபேஸஸ் இங்கே ஒரு 5 சிப்பு, அங்கே ஒரு 6 சிப்பு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு மைக்ரோ ப்ராசர் பேஸ்டு சிஸ்டம், as you see in the slide. So this is made up of not only microprocessor but together with all the needed prerequisite chips which make up the entire microprocessor based system, which can be further used for a specific application or a project, intended project. ஃபைன். அடுத்த டாப்பிக்கை அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போமா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே.